ஹலோ மக்களே, நம்மளோட மகாநதி சீரியலில் குமரனும் விஜயும் கடைக்கு போகிறாங்க. கடையில் போயிட்டு குமரன் ட்ரெஸ் வாங்கணும் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை கடையில் போய் விஜய் நல்ல பிராண்டடாக நல்ல ட்ரெஸ்ஸாக வாங்கி கொடுக்குறாரு. அப்போ வேணாங்க அப்படின்னு சொல்லி குமரன் சொல்கிறாரு, ஏங்க நீங்கள் வாங்கி கொடுத்தீங்க காவேரியோட பர்த்டேக்கு, நான் எவ்வளோ சந்தோஷமாக போட்டுக்கிட்டேன். நீங்கள் இதே நிவின் வாங்கி கொடுத்தா நீங்கள் போட்டுப்பீங்களா? அது மாதிரி நீங்கள் நான் வாங்கி கொடுக்குறது நீங்கள் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லுமே குமரனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. கண்டிப்பாக நிவின் வாங்கி கொடுத்தா நான் போட்டிருப்பேன் அப்படின்னு தான் சொன்னார். அதே மாதிரி நினச்சிக்கோங்க, என்னையே நீங்கள் தள்ளி வச்சு பார்க்குறீங்க, நான் உங்கள் பிரதராக தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுமே, சரிங்க நீங்கள் வாங்கி கொடுங்க, நான் கண்டிப்பாக போடுவேன் அப்படின்னு குமரன் சொல்லுமே சந்தோஷமாக விஜய் வாங்கி கொடுக்குறாரு. வாங்கி கொடுத்தோடனே அவ்வளோ அழகாக போட்டுட்டு காட்டுறாரு. சூப்பராக இருக்குது ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோதாங்க, நமக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. நிஜமாகவே விஜயோட நல்ல மனசு இந்த சீரியல் ஃபுல்லாகவே ரியல் நிஜமாக எல்லாத்தையும் இறங்கி பண்ணுறாரு இல்லையா, அது ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம கஷ்டப்படுறாங்க, நம்மக்கிட்ட இருக்குது, நம்ம வளர்த்து விடணும் அப்படின்னு நினைக்கிறாரு. நமக்கு தெரிஞ்சதை சொல்லுவோம் அப்படின்னு நினைக்கிறாரு. அவங்கக்கிட்ட இருந்தால் அவங்க வாங்கி போட்டிருப்பாங்க, அவங்ககிட்ட இல்லாதனால தான் வாங்கி போடலை அப்படிங்கிற மைண்ட் செட்டில் அவருக்கு இருக்குது. அதை காவேரி கிட்ட சொல்லிட்டு தான் போகிறாரு, இந்த மாதிரி போகிறேன் அப்படின்ட்டு. காவேரி வேணாம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இருந்தாலும் ஏன் நீ இந்த மாதிரி சொல்கிற, கண்டிப்பாக நான் வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் வாங்கி கொடுத்துட்றாரு. அதை விஜய் குமரன் அவ்வளோ சந்தோஷமாக வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு நினச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டுருக்காங்க. பேசிகிட்டே வந்துட்டுருக்காங்க. நீங்கள் பெரிய இடத்துக்கு வரணும் குமரன், நல்லா இப்போ நீங்கள் இந்த சீரியல்லையோ இல்லை நம்ம இந்த ப்ரோக்ராம்லேயோ நடித்து டைட்டில் வின் பண்ணணும் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு.